அந்த ஏசாயா தீர்க்கதரிசிய புத்தகம் 43:18 படிங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்வது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். சத்தியத்தின் ஆழங்களுக்குள்ளாய் நாம் ஊடுருவி செல்வோம். படிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க வாழ்க்கையில் அவர் புதிய காரியத்தை செய்வார். இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். இனி அவர் அதை ஆசீர்வாத தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வார்த்தையோடு கூட உங்களில் இறங்கும். தேவனுடைய அக்கினி இந்த வார்த்தையோடு கூட உங்களில் இறங்கும். உங்க வீடுகளில் இந்த வார்த்தையோடு கூட அக்கினி தேவ தூதர்கள் இறங்குவார்கள். அல்லேலூயா. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க எப்படி யோவான் 8:32 படிங்க. யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு மனிதன் ஒரு பரிபூரணத்துக்குள்ள வரும்பொழுதுதான் அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. பாருங்கன்னா, இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம உட்கார்ந்த இடத்துல நமக்கு சாப்பாடு வரும், நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க முடியுமா? முடியாது. நம்ம உழைச்சாதான் என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன், நான் சாகா வரம் பெற்றோம் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டாதான் அந்த வயிறு என்ன செய்யும்? கேட்கும். அதை என்ன செய்ய முடியாது? நம்ம பட்டினி போட முடியாது. அதே போல கிறிஸ்துவை அறிந்தாலும் இந்த வேதம் கரை காணாத ஒரு கடல். வேத வசனங்களை நாம் ஆராய வேண்டும், வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும், ஜெபத்திலே அனுதினமும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆழ்ந்த சத்தியங்களை, மகத்துவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையின் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை ஒரு மனுஷனை கடைசி நாள் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். பைபிள்னா என்ன? வாட் இஸ் பைபிள்? பைபிள் இஸ் a word of God. கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அக்கினியாய் இருக்கிறது. எப்படி இருக்குது? அக்கினியா இருக்கும். சத்தியம் விடுதலையாகும். இன்னொரு வசனம் படிங்க. நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். கிருபைதான். இன்னைக்கு சொன்ன அந்த சகோதரி பாடல் பாடும்போது கிருபை 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 என்னது? தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் கிருபையினால தெரிந்து கொண்டார். எளியவன் அவர் குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். என்னெல்லாம் உபத்திரவத்தின் புகையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பாடுகளுக்கு உட்படுத்தி நொறுக்கு சித்தமாகி அவருடைய வழியை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்மை ஆண்டவர் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்முடைய தகுதியை பார்த்தா அவர் நம்மளை ரட்சிக்கிறாரு, இல்ல நம்முடைய எஜுகேஷனை பார்த்தா அவர் நம்மளை ரட்சிக்கிறாரு இல்ல. கிருபை. நீங்க இருக்கீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை உங்களை ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. இந்த சபையில உங்களை சேர்த்து அவர் மகிழ பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நீ புத்தாண்டு பிறந்துட்டு 2024க்கு நம்ம டாட்டா காமிச்சிட்டோம். நீ 2025 என்ன செஞ்சுட்டு பிறந்து விட்டது. அப்போ பாருங்க, இந்த 2025 நம்ம திட்டப்படும் நம்ம குடும்பத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய இது மட்டும் இதை விட முன்ன இருந்ததை விட நீ ரெட்டிப்பான மகிழ்ச்சினால நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன், இப்போதே தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நமக்கு பிரியமா நடக்கும்போது நமக்கு எல்லா காரியமும்
கைகூடும். முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இப்ப கிருபை நாள் பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பாருங்க, பலர் பல விதமாக போதிக்கிறாங்க. நம்ம எதை நம்பணும்? வேதத்தை நம்பணும். ஒரு காரியத்தை ஒருவர் போதித்தால் வேதத்தில் அதுக்கு என்ன இருக்கணும்? ஆதாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதத்தை விட்டு பாருங்க, நம்ம சத்தியம் நம்மளை விடுதலையாகும் அப்படின்னா எப்படி நம்ம அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? படிங்க லூக்கா 3:16. லூக்கா 3:16. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அது யோவான் சொல்றாரு, நான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் பின் வருகிறவர் அவர் யாரு? அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்த ஆவினால் அக்கினினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய உங்ககிட்ட கேட்பாங்க, பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றுச்சியா? ஆனா பாருங்க, இங்க பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும். அப்போ பரிசுத்த ஆவி வேற இல்லை, அக்கினி வேற இல்லை. ரெண்டு ஆண்டவருடைய ஒரு வல்லமையின் தன்மை, பவர் ஆஃப் த குவாலிட்டி. அந்த வல்லமை இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அவங்க சிலருக்கு நிறைய பேருக்குள்ள மகிமை தான் இருக்கும். என்ன இருக்கும்? மகிமையின் அபிஷேகம் தான் இருக்கும், அக்கினி இருக்காது. அதனாலதான் பெரிய காரியங்களை இன்னைக்கு அவங்களால என்ன செய்ய முடியவில்லை. அருமையானவர்களே, அப்போ பாருங்க, கமா போடல, பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஒரே அபிஷேகம். அப்போ சில உபதேசத்துல இருக்க நிறைய பேருக்குள்ள இந்த அக்கினி அபிஷேகம் கிரியை செய்கிறதை என் ஆவிக்குரிய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். நான் 1991 அபிஷேகம் பெறும் பொழுது எனக்குள்ள உள்ள அபிஷேகம் ஒரு மகிமையான இருந்தது. அப்போ அந்த அபிஷேகத்தை வச்சு நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். சில சாதுகள் சில கிறிஸ்தவங்க சொன்னாலும் இயேசுவின் நாமத்துல போனா சில ஆவிகள் ஓடிடும். மனுஷனுடைய தற்கொலை ஆவி, இப்போ சூசைட் பண்ணி இறந்த மனுஷனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது இயேசுவின் நாமத்துல போயிருந்தா அது என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் விழுந்து போன தூதன், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற விழுந்து போன தூதன் செய்வனை ஆவிகளை மேற்கொள்ளும்னா தேவனுடைய அக்கினியினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். அந்த அக்கினிக்கு மாத்திரமே அந்த ஆவி என்ன செய்யும்? நடுங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மனுஷனுக்கு தெரியாது, ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆமா, அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பிசாசுனால, ஒரு செய்வன ஆவியினால பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த பையனுக்குள்ள ஒரு விழுந்து போன தூதனுடைய ஆவியும் ஒரு மரிச்சு போன ஏதோ ஒரு மனுஷனுடைய ஆவியும் இருந்திருக்கு. அப்போ தெரியாது. ஆனா நான் அப்போ ஓசூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொல்லாத ஆவி அந்த இடத்துல செய்வனை வைக்கிறதெல்லாம் அந்த ஆவியை வச்சு நிறைய அந்த பக்கம்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பையன் நிறைய இடங்களுக்கு போய் அவனுக்கு நல்லா இருக்கும். அப்போ என்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பிகிட்ட அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அவங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கான். அவர் நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அவர் ஜெபிக்கும் போது அந்த ஆவி ஆட ஆரம்பிச்சிருக்கு. அவர் பேரை சொல்லி, நான் அங்கே போனேன் ஏமாத்திட்டேன், இங்கே போனேன் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இங்கே ஏன் வந்தாலும் ஏமாற்ற முடியணும்னு அந்த நபர்கிட்ட சொல்லி, உண்மையான ஒரு அக்கினி இங்கதான் இருக்கு, இறங்கி உங்க உண்மையான அக்கினி இருக்குப்பா, அதனால என்னால நிற்க முடியல, நான் யாருக்கிட்டுமே என்ன செய்யல, வெளிப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. உடனே அதுக்கப்புறம் அவரு என்னுடைய தம்பிகிட்ட, என்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லியிருக்காரு, சரி தம்பி, நீங்க என்ன பண்ணுங்க, இது கொஞ்சம் முரடு, கொஞ்சம் அழகடிச்சுதான் அது என்ன செய்ய போகும், அதனால நீங்க ஜோம் பண்ணுங்க, உங்க அண்ணன் வரும்போது அவங்ககிட்டையும் சொல்லி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் திடீர்னு ஊருக்கு மறுநாள் போனோம். ஆனா அந்த வீட்டுல இருந்து ஆட ஆரம்பித்தாங்க. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நம்ம பெருமை, நான் இதுல பெருமை கூட ஒண்ணுமே இல்லை, தேவன் நமக்குள்ள அந்த அக்கினியா இருக்கிறார். பெருமை வரக்கூடாது. ஆண்டோடைய நாம மாத்திரம் தான் என்ன செய்யணும், மகிமைப்படணும்.
பிசாசு ஓடுதுன்னு நம்ம ஆசை என்ன செய்யக்கூடாது, நம்ம பேரை மேம்படுத்தக்கூடாது. பரலோகத்தில் நம்முடைய நாம் எழுதப்பட்டிருக்காக என்ன செய்யணும், நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆடு தான் வீட்டுல கிடந்த, ஐயோ அந்த ஸ்டீபன் சித்திரபாண்டி ஒசூர்ல இருந்து நாளைக்கு பெறப்பட போறான்னு சொல்லுது. நம்ம எப்படி பெறப்பட்டு நாளைக்கு ஊருக்கு போறோம், ஊர்ல இருக்கவங்க தெரியாது. ஆனா அது சொல்லி ஆடுது, ஐயோ வந்துட்டான், அக்கினி அபிஷேகம் பெற்றுதான், நாளைக்கு தலையில கை வச்சாங்க எரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லி அலறிக்கிட்டு இருக்கு, அலறி இருக்கு. அது நான் எனக்கு போன் மூலமா எனக்கு அதை குறித்து தெரியப்படுத்தினாங்க. அப்போ நமக்குள்ள உள்ள அபிஷேகம் யாருக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியாது. ஆனா பிசாசுக்கு என்ன செய்யுது தெரியுது. கடைசியில மறுநாள் போகும்போது தப்பிச்சு தலையில கை வைக்கும் போது என்ன செஞ்சது, அது கிளியர் பண்ணோம். கம்ப்ளீட்டா அவங்களுக்கு அந்த ஆவி எரிய ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்ம ஆராதனை வேளையில ஆண்டவருடைய பிரசன்ஸ் அதிகமா சில குடும்பங்கள்ல எதிராக செயல்படுற சில ஆவிகள் வந்து அப்படியே வந்துட்டு அங்க போகுது, அப்புறம் எரியுது, அந்த மாதிரிதான் இருந்தது. அது உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆவியின் கண்களால் அதெல்லாம் பார்த்தேன். அதிகமா நீங்க நல்லா ஜெபிக்க சபையில ஐக்கியப்பட சபை கூடுதல் நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. வாரம் தவறாது வந்து சபையில ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேளுங்க, தூங்கிறாதீங்க. வருஷத்துல ஒரு நாள் அப்போ நீங்க கேட்டு ஜெபிக்க தான் அந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆவியில் அனலாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆவியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அந்த மகிமை எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த மலைகள்ல மேக கூட்டம் இறங்குறத பார்த்துருக்கீங்களா? அந்த மேக கூட்டம் தவழ்ந்து வரும். அதே போல சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, அதாவது ஆகாய விருது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா இதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த மகிமை நம்ம மேல இறங்கி வரும். மோசே பாருங்க, மோசே அந்த மலையில சீனாய் மலையில இறங்கும் பொழுது ஆண்டவர் முதல்ல கார்மேகத்துல இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது என்ன பண்ணாரு, அக்கினியில இறங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே தன்மைகள் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள நிறைவான அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் மகிமை, பரிசுத்த ஆவியின் அக்கினி இருக்கும். நான் இதை ஆவிக்குரிய கண்களால் கொடுத்தேன். நான் ஓசூர்ல ஜெபித்துக் கொண்டிருக்கும் முதல் 91 மகிமையின் அபிஷேகம் தான் எனக்குள்ள இருந்துச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர், அவர் அக்கினி அபிஷேகம் பெற்றவர், அவர் வீட்டுல ஓசூர்ல ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டாங்க. குழந்தை இல்லாத ஒரு தம்பதி. அப்போ உங்க இன்னொருத்தர் நீ கூப்பிட்டுவாங்க, எங்களுக்கு அங்கேயே பார்த்து நிரம்பி ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. 1993 வருஷம். அப்போ அந்த வீட்டில் நாங்கள் போய் அவர் கூட இணைஞ்சு ஜெபிக்கேன். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய கண்கள், நான் மகிமையின் அபிஷேகம் பெற்றிருக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, திறக்கப்படுகிறது. அப்போ அவருக்குள்ள இருந்து ஒரு பாட்டு அக்கினி அப்படியே வந்து என் மேல இறங்குறதுனா உணர்ந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு நெருப்பின் அபிஷேகம் இருந்ததை ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தி அவருக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் என்னில் இறங்கியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சேன். இந்த அக்கினியை பெற்ற பின்னுதான் வீட்டில் உள்ள ஏவல் ஆவிகள், பில்லிசூனி ஆவிகள், பாரம்பரிய ஆவிகள் எல்லாம் அலற ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய அப்போஸ்தல உபதேசத்துல போய்விட்டானே, இந்த குடும்பத்தை நம்ம தடை பண்ணி வைத்திருந்தோமே, இவன் உண்மையான ஒரு இதை பிடிச்சுக்கிட்டான்னு சொல்லி பிசாசுகள் அலற ஆரம்பித்தது. அல்லேலூயா. அது இன்னும் கதறி கொண்டுதான் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. உங்க மேல இந்த அபிஷேகம் இறங்கணும். இந்த சபை முழுவதும் அந்த அக்கினி இறங்கணும். அந்த அக்கினி இறங்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் என்ன செய்யும், மாறும். அல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படும். நஷ்டங்கள், அவங்க தோல்வி எல்லாம் ஜெயமாக மாறும். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் உங்களை முன்னேற விடாமல் தடை செய்திருக்கிற பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. தடைகள் விலகும். தேவனுடைய அக்கினியில நிரப்பப்பட்டு பாருங்க. ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க கேட்கதான் ஆண்டவர் கொடுப்பாரு, இல்லைன்னா அவரும் கண்டுக்கிட மாட்டாரு. நீ தாகமுள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம கேட்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். இது போதனை உட்கார்ந்துச்சா அதுக்கு மேல நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. அதுதான் சொன்னல, வேதம் கரை காணாத கடல். நம்ம எத்தனை தடவை படிச்சாலும் ஒரு புஸ்தகத்தை ஒரு தடவை படிச்சா அதுக்கப்புறம் தூக்கி தூர போட்டுருவோம். ஆனா இந்த பைபிளை நம்ம படிக்க புதிய சிந்தனைகள், புதிய வெளிப்பாடுகள், புதிய தரிசனங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்குது. நம்ம படிக்க திகட்டாத ஒரு தெளிவும் இருந்தனால இருக்குது பைபிள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு அழைப்பு
நம்ம என்னது அந்த மாதிரி அழைப்பு பெற்றவங்க பாருங்க, அவங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்க 2 நாளாகமும் 7:14 படிங்க. 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நாமும் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க இந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது நான் தேசத்துல பெரிய மாற்றங்களை என்ன பண்ணுவேன், நான் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேசத்திற்காக ஜெபிக்க நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. நம்ம எழுப்புதலின் பாத்திரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க என்ன செய்யும், கிரியை செய்யும். சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படும். அவனுடைய சாத்தானுடைய கோட்டைகள் என்ன செய்யும், தகர்க்கப்படும். அவனுடைய அரண்கள் என்ன செய்யும், நிர்மூலமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, இந்த நாட்கள்ல அந்த ராஜரீக அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இம்மையில நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, எல்லாரும் உலக பொருளாதாரத்திலேயே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி பெற்றுக்கொள்ள பாருங்க, நம்ம வேதத்துல பார்ப்போம். தாவீது ஒரு ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருந்தார். விழுந்து போனார், பாவத்துல விழுந்தார், ஆனா அவர் எழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பலமுறை அவருக்கு சாட்சி கொடுத்தார், எனக்கு பிரியமானவன். ஆனா பாருங்க, அவருடைய பின்னணியில பிசாசுகள் செயல்படுகிறது. ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கு அது வேண்டான்னு சொன்னோடனே இவர் என்ன, அந்த மக்கள் தொகை கணக்கு எடுக்கும்படியா இவரு பிசாசு என்ன பண்ணுச்சு, ஏவி விட்டுச்சு. ஏவி விட்டுச்சு. அப்போ அவரு பேசித்தனத்துல வீழ்த்ததுக்குன்னே சில ஆணைகள் இருக்குது. அந்த பிசாசு தான் அவர் என்ன பண்ணுச்சு, பேசித்தனத்துல வீழ்த்துச்சு. அப்போ மாம்சீகமும் மனுஷீகம் போராடும் போது நம்ம அதை விட்டுட்டோம்னா என்ன சொல்றோம், மனுஷீகம் மாம்சம் அதை மேற்கொண்டுரும். மாம்சத்தை மேற்கொள்ள விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த பிசாசுகளை கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும். படிங்க 1 சாமுவேல் 10 அதிகாரம் 1 வசனம். 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அப்போ ராஜாக்களை என்ன பண்ணுவாரு, அபிஷேகம் பண்ணுவார். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு முதலமைச்சரை யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கா, கவர்னர். பிரதம மந்திரி யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கா, ஜனாதிபதி. இப்போ இந்த சிஸ்டங்கள்லாம் அந்த பைபிள்ல இருந்தா என்ன வந்தது. அல்லேலூயா. மன்னராட்சி வந்தது, மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு முடியாட்சி ஒழிக்கப்பட்டு இப்போ குடியாட்சி மறந்துவிடுது. இப்போ அதை என்ன செய்யறாங்க, உலகத்தின் தலை சிறந்த நாகரிகத்தை கொடுத்தது பிரிட்டிஷ்காரன். இந்தியாவுக்கு வரும்போது கிறிஸ்தவம் அந்த உருவானதும் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகுதான். இந்த நாட்டுக்கு மாத்திரம் விடுதலை கிடைக்கல, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் அநேகர் விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் அந்த குப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தான் விழுந்து போனான். அப்போ தைலம் ஒரு குப்பி நிறைய, ஒரு குப்பினா எவ்வளோ இருக்கும், சின்ன ஒரு எவ்வளோ கிண்ணின்னு வச்சுக்கிட்டுங்களா, அது நிறைய தைலத்தை ஊற்றி தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்ன பண்ணுவாரு, மன்னரை அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உடனே அவங்க மேல இறங்கிடுவார். அப்போ எல்லாரும் கிடையாது, பரிசுத்த ஆவி ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அருளப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மூலமாக ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறாரு, நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த குப்பினாலே அபிஷேகம்
பண்ணப்பட்டவன் விழுந்து போனான். என்ன பண்ணா? விழுந்து போய்விட்டான். அவனால நிற்க முடியல, பொல்லாப்பு செய்தான். தேவன் சொன்னது கீழ்ப்படியல. அமலேக்கியர் மேல படையெடுத்து போன்னு சொன்னா அத தேவனுடைய சொல்லு கேட்காம கீழ்ப்படியாம போயிட்டான். அதனால ஆண்டவர் அவனை தள்ளி விட்டார். அவன் என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டார். தள்ளிட்டு ராஜ்ய பாரத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? தாவீது ராஜாவுக்கு கொடுத்தார். தாவீது மேல என்ன பண்ணாங்க? என்ன வேலை செஞ்சா? ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சவனை ஆண்டவர் அழைத்து அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. உங்களை உயர்த்த முடியும், உங்க வேலையில உயர்த்த முடியும், உங்க தொழிலில் அவரை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். உங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல உங்களுக்கு வரங்கள் வல்லமைகளை கொடுத்து எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அது நம்ம கையில தான் இருக்கு. தேவனுடைய பார்வைக்கு நாம் நல்லமானதை செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை பாருங்க, 1 சாமுவேல் 16 படிங்க. 1 சாமுவேல் 16. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே 16-13 படிங்க. 16-13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. கொம்புனா எப்படி இருக்கும்? ஒரு மாட்டு கொம்பு இருக்குன்னு வைங்களேன். அந்த காலத்துல கொம்பு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தைலம், அது நிறைய தைலத்தை என்ன பண்ணுவாங்க? நிரப்பிட்டு போவாங்க. நிரப்பி அவனை அபிஷேகம் பண்ணாங்க. பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது இப்ப நம்ம இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது தேவனுடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்படும். அல்லேலூயா. சபையிலிருந்து அது பற்றி பிடிக்கும். சபையிலிருந்து அந்த வல்லமைக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் பொழுது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல நான் அபிஷேகம் பண்ணும்போது பல இடங்களுக்கு போய் பார்த்தேன். எங்கெல்லாம் போய் பார்த்த அபிஷேகம் ஒன்றும் கிடைக்கல. ஆனா வீட்டுல போராடி நான் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கும் சொன்ன உடனே ஒரு மின்சாரத்தை போன்ற ஒரு வல்லமை என் சரீரம் முழுவதும் இறங்க ஆரம்பித்தது. நான் வீட்டுல போய் ஜெபிச்சேன். மடைந்திருந்த வெள்ளம் போல அந்நிய பாஷையின் வரங்கள் எனக்குள்ளிருந்து என்ன செய்யப்பட ஆரம்பித்தது? வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நினைச்சேன், சரி ஆண்டவர் நமக்கு மேலான ப்ரொமோஷன். இன்னைக்கு நிறைய பேர் ஆவியின் அபிஷேகத்தை நம்புறதே கிடையாது. மார்க் 16-17 என்ன சொல்றது படிங்க. மார்க் 16-17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிகளை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதை கூட இன்னைக்கு நம்மள அந்த சபையில பேசிட்டா நம்ம சபையில இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அந்நிய பாஷை. அப்போ அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. எதுக்கு கீழ்ப்படுகிறாங்க? மனிதனால் கற்பிக்கப்பட்ட ஒரு கொள்கைக்கு என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அப்ப ஆவிக்குரிய அந்த சபையில என்ன நடக்கும்? ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கும். ஸ்பிரிச்சுவல் டெத். பேய் போவாது, நோய் போவாது, நோய் நீங்காது, பிசாசு என்ன செய்யாது? ஓடாது. அவர் சபையில போயிருக்கும்போது ஒரு வாலிப பெண் பிசாசு பிடிச்சிருந்து எல்லா சபையா உட்கார்ந்து எல்லாரும் வந்து அந்த பிள்ளை நடுவில் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. விடிய 8 மணில இருந்து ஆரம்பிச்ச ஜபம் விடிய காலம் 5 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு.
கடைசியா எல்லாம் சோர்ந்து விழுந்துட்டாங்க. கோழி கொக்குற கோணி போயிட்டு பிசாசு கக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்கு. அப்போ நானும் அதுல ஒரு நபரா இருந்தேன். அப்பதான் எனக்கு சந்தேகம் உண்ட ஆரம்பிச்சது. என்னடா கிறிஸ்தவத்துல இப்படி நிறைய பல பிரிவுகள் இருக்க, ஒருத்தரும் ஒன்று போதிக்கிறாங்களே. அப்பதான் ஆண்டவர் நான் அழுது ஜெபம் பண்ணேன். உண்மை எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவர்னு சொன்னோன்னே தான் தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். அல்லேலூயா. 1995 அந்த பாருங்க அக்கினி, நான் அந்த நபர் கூட ஜபிக்கும் போதெல்லாம் அது கிரியை செய்யும். ஆனா ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் அனாயின்மெண்ட் கொடுத்தாரு. எப்படின்னா ஒரு ஊழியர் பயிற்சி முகாமுக்கு நான் போயிருக்கும் பொழுது, அப்போ முதல் நாள் 2 நாள் அந்த பயிற்சி முகாம் நடந்தது. முதல் நாள் என்ன பண்ணாங்க, நீங்க வந்து கிருபைக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். முதல்ல வரங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஜெபம் பண்ணாண்டா, கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கிருபைக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு பிறகு எல்லாரும் அன்னைக்கு முடிஞ்ச உடனே போய் ரூம்ல தங்கிட்டோம். ஆனா அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். என் குடும்பத்தில் உள்ள ஒரு பாரம்பரியத்தின் ஆவி, ஒரு சர்ப்பத்தின் ஆவி. நான் ஜெபத்துல 3 முறை அதை அடிக்கேன். அது அடி வாங்கிக்கிட்டு தப்பிச்சுக்கிடுது. தானியேலுடைய ஜெபத்தை 21 நாள் தடை செய்வது போல எனக்கு கிடைக்க வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களையும் கிடைக்க விடாம அது அந்த அந்தகார சக்தி தடை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் அன்று இரவு வெளிப்படுத்தினார். மறுநாள் அதை சபிச்சு இது பண்ணி ஜெபம் பண்ணேன். மறுநாள் கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 ஊழியக்காரங்க கூடியிருந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரன் சொன்னாரு, இப்போ 5 பேருடைய தலைகளுக்கு மேலாக தேவனுடைய தைல கொம்புகள் வந்து நிற்கிறது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஒரு கொம்பு தைலத்தினால் ஆண்டவரே அபிஷேகித்தார். ஒரு அந்த கொம்புல இருந்து அபிஷேகம் இடி மின்னல் புறப்பட்டு வர்ற மாதிரி என் சரீரம் முழுவதும் இறங்க ஆரம்பித்தது. அம்மான்னு சொல்லி வேகமா 5 நிமிடங்கள் அப்படியே தரையில வேகமா பம்பரம் சுழந்த மாதிரி வேகமா சுழந்துகிட்டே இருக்கேன். அன்னையிலிருந்து ஒரு பெரிய நெருப்பு எரிகிறதை நான் பார்க்கிறேன். யாருக்குரிய கண்கள்ல வீட்டுல நைட்டு ஜெயிச்சு படுக்கும் போதெல்லாம் தகன்னு எரி. பகல நான் போயிட்டு இருக்கும்போது அந்த புகை மாதிரி முன்னாடிலாம் என்ன செய்யும், அப்படி என் கண்ணுக்கு தெரியும். மாம்சிக்கு கண்ணால கூட தெரியும். நான் சேலத்துல ஈரோடுல எல்லாம் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது இறங்கி தெருக்களில் போகும்போது அங்க அந்த தற்கொலை ஆவிகள் எல்லாம், இந்த விழுந்து போன தள்ளப்பட்ட தூத்துக்குடி ஆவிகள் தெருக்கு வச்சுட்டுலாம் விலகும். நம்ம முன்னாடி எதிர்த்து வர முடியாம, ஏன்னா வெளிச்சமா இருக்கு, ஆண்டவருடைய ஆவி வெளிச்சமா இருக்கிறதுனால அது அப்பதான் நினைப்பேன், தேவன் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. சரியா அவருடைய வார்த்தையை பிடிச்சு நம்ம கேட்கும் பொழுது அந்த அக்கினியினால் அவர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த சவுலுடைய நிலைமை என்னாச்சு? இந்த தாவீது ராஜாவாயிட்டாரு, கடைசியா விழுந்து போனார். என்ன பண்ணாரு? விழுந்து போனாரு. பாருங்க, ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு. 16:23 சவுலுக்கு 16:1. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொந்தமாவான். பாருங்க பாருங்க, கொம்பு வந்து குப்பியினுடைய அபிஷேகம் செயல்பட முடியாம போயிட்டு கொம்பு அபிஷேகம் பெற்ற மனுஷன் தான் அந்த பிசாசை என்ன செஞ்சான்? துரத்தினான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றும் பெரும்பான்மையான அபிஷேகம் இந்த குப்பியா இருக்கிறது. அதனாலதான் அது என்ன செய்ய முடியவில்லை? சில கட்டுகள் அறுக்கப்படவில்லை, சில போராட்டங்கள் நம்ம விட்டு நீங்கவில்லை, நிறைய வேதனை சோதனை கண்ணிலெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தாவீதை போல ஒரு பராக்கிரமத்தின் அபிஷேகத்தை, ஒரு ராஜரீக அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வெளிப்பாடுகளை தாரும், எனக்கு தரிசனங்களை தாரும், எனக்கு சொப்பனங்களை தாரும், என்னை உடைய நெருப்பாய் மாற்றும். எபிரேயர் 1:7 சொல்கிறது, இதோ தூதர்களை காற்றுகளாகவும் தன் ஊழியக்காரரை தேவன் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலை உங்கள இறங்கணும். பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க, அந்த அனுபவத்தெல்லாம் பெற்றிருந்தாங்க, தரிசனங்களை கண்டார்கள். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள்னு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, அவங்கதான் ஆண்டவரை வழிபட்டாங்க. அன்னைக்கு அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி காம் வந்து இன்னைக்கு இருக்கிற எகிப்துல போய் குடியேறினான். எகிப்துல போய் என்ன சொன்னா குடியேறினான். அப்போ அவனுடைய சந்ததி பின்னாடி விழுந்து போயிட்டு, நீங்க நம்ம பைபிள்ல படிக்கும் போது அங்க மந்திரவாதி எல்லாம் இருந்தான்.
குறி சொல்ற ஆவி என்ன செய்து இருந்தது, ஐடல் ஒர்ஷிப் இருந்தது. இப்பதான் அது என்ன செய்யுது, இஸ்லாமிய நாடாய் மாறி இருக்கிறது. இன்னும் இருந்துச்சு. அப்போ பாருங்க, தேவன் அங்க இருந்துதான் தன்னுடைய ஜனங்களை அந்த அடிமைத்தன வீட்டில இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். பாருங்க, அப்போ இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்வதுதான் வீழ்த்த முடியும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, என் ஜனமே இஸ்ரவேலர்களே, என் ஜனம் அவரை வழிபட்டவங்க, அவரை வழிபட்டதுனால இஸ்ரவேல். இப்போ இஸ்ரவேல் யாரு? நம்ம தான். இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேல் யாரு? நம்ம தான். இப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தான் ஆவிக்குரிய யூதனாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் அவர் மாற்றுகிறார். வாக்கு தத்துவத்தின்படி நம்ம யாரா இருக்கோம்? ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசியா சவுலுடைய நிலைமை என்ன ஆச்சுது? ஒரு செத்து போன கடைசியா போய் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமா அவனுடைய இடைப்படல, ஊரின் தும்மி மூலமா இடப்படல. கடைசியில சாமுவேல் மரித்து போய்விட்டார். கடைசியில குறி சொல்லும் பெண் மூலமா என்ன செய்யறான்? போறான். இதை சில தவறா வியாக்கியானம் பண்றாங்க. அப்போ ஏன் அதை எழுப்பி வர பண்ணார்னா, ஆண்டவர் அப்போ பலி செலுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலம். சாத்தான் தேவ சந்நிதியிலே போய் நின்னான், யோபை குற்றப்படுத்தினான். அது படிக்கிறோம். அப்போ பாருங்க, அதனால இப்போ மந்திர சக்தினால பரிசுத்தமான ஆவி என்ன செய்ய முடியாது, எழுப்பி வர பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த குறி சொல்லும் பெண்களும் எழுப்பி வரும் பொழுது, அன்னைக்கே சொன்னேன் அவங்ககிட்ட, நான் உயிரோடு இருக்கும்போது நான் நித்திரையா இருந்தேன், ஏன் நித்திரையா நீ கலைச்ச? அன்னைக்கே நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ராஜ்யபாரத்தை ஓகட்ட இருந்து பிடுங்கி அமலேக்கு நிறுத்த நீ செய்த பொல்லாப்பு நிறுத்தம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன நிறுத்தம், கர்த்தர் உன்னை விட்டு விலகிவிட்டார், உன்னை புறந்தள்ளி விட்டு ராஜ்ய பாரத்தை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. நாளை நடக்கும் யுத்தத்துல நீ கொல்லப்பட்டு, பெலிஸ்தருடைய யுத்தத்துல நீ கொல்லப்பட்டு, நாளை நீயும் ஒரு 2 குமாரர்களும் நாளைக்கு என்னிடத்தில் காணப்படுவீர்கள், என்னிடத்தில் காணப்படுவீர்கள் சொன்னார். கடைசியாவே கதை க்ளோஸ் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு விழுந்து போன ஒரு மனிதனை பாருங்க. தமிழ்நாட்டிலே ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார். பிசாசு அவர் வீழ்த்திட்டான். அவர் பல கதைகள் சொல்லுவாங்க. ஆனா அவர் வீழ்த்தினது வலு சர்ப்பம் அவரை வீழ்த்தி விட்டது. நான் தான் கடவுள் அப்படின்ட்டார். கடைசியா பயங்கரமான மிராக்கிள். அவர் மாதிரி யாரும் மிராக்கிள் பண்ணது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 7 ஊழியக்காரங்க அவர் மூலமா உருவான ஊழியக்காரங்க தான். அவர் கார்ல எங்க பக்கத்து நாமக்கல்ல வந்தா கூட சேலத்தில் உள்ள பிசாசு ஆட ஆரம்பிச்சாங்க. ஐயோ, அப்போ அங்க வந்துட்டான், நான் அப்பவுமே போறேன், இப்பவுமே போறேன் அப்படின்னு சொல்லி அப்பவுமே அலை அடிச்சு ஓடுவோம். காருக்கு மேல மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் நிற்கும், அப்படின்னு இருக்கும். அவர் ஸ்டேஜ்ல இருந்தாலே அக்னிஸ்தம்பம் அவர் மேல நிற்கும். அவர் மூலமா நிறைய ஊழியக்காரங்க உருவானாங்க. கடைசி என்ன பண்ணது? ஆவிகள் அவரை வீழ்த்தி விட்டது. நான் தான் கடவுள் அப்படின்ட்டு. கடைசியில் பாருங்க அவருடைய நிலைமைய பல சொல்றாரு, அவர் நிலைமையை. அதனால அருமையானவர்கள் என்ன சொல்றேன்னா, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து போறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம தினமும் அவனை சபிக்காம விடக்கூடாது. அவனை சபிச்சு இயேசுவின் நாமத்துல அவனை சபிச்சு நாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால் அவங்களை பாதுகாக்கப்படுவார். இத தாவீதை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். தாவீது பராக்கிரமசாலியாய் இருந்தான், பராக்கிரமசாலியாக. அந்த பாருங்க, கோலியாத்தை என்ன பண்ணா? வீழ்த்தினான். கவன்ல, அந்த கவன்ல கல் ஒரு கூடங்கள் தான், அதை வச்சு அடிச்சான். ஆனா அந்த கவன்ல யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாய் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கோலியாத்தை போன்ற கொடூர பிசாசுகளை, கொடூர துஷ்ட தேவதைகளை நீங்கள் வீழ்த்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிச்சுக்கிறேன். இதே வார்த்தையை சொல்லிட்டு பாருங்க, இப்போ சமீபத்தில் நான் 2 இடத்துக்கு முடிவு அரசியல் உள்ள ஒரு சிஸ்டர் 2 சாட்சி புத்தகம் யாரோ கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வர முடியுமா, ஒரு புக்கு நான் படித்தேன், எனக்கு நான் அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீ கொஞ்சம் தயவுசெய்து வருவீங்களான்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். போனால் நல்லா ஆவியில் ஆண்டோடைய பிரசன்ஸ் இறங்கிச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் அது அங்கேயே பார்த்து பேசிச்சு. அது கற்றுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. திடீர்னு என் கை வைக்கும் போது பக்கத்தில் அந்த அம்மா பக்கத்தில் ஒரு ஆவி நின்றுட்டு இருந்தது. அப்போ இது சரியான அந்நிய பாசம் இல்லை அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சேன். கை வச்ச உடனே ஆட ஆரம்பிச்சு பொறுத்து நிற்கிறவங்க. அதுக்கு ஜோம் யாருன்னு இன்னாருன்னு சொல்லி ஒரு துஷ்ட ஆவியினுடைய பேரை சொல்லிச்சு.
அதுதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். ரெண்டு, ஒன்று சர்ப்பங்கிறது, ஒன்று இன்னொரு புத்தகம் பேரு, இன்னொன்று ரத்த காட்டேரின்னு சொல்லுது. 3 ஆவிகள். ஆனால் அவங்க 15 வருஷம் ஆச்சு, பைபிள் நல்லா வாசிக்காங்க, ஜோம் பண்ணுறாங்க, அவ்வளோ அருமையாக. அவங்க ஹஸ்பண்டுக்கு அது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க தலையில் வச்சோம் டப்பு கீழே விழுந்து அவருக்குள்ளே நாளை கிரியை செய்யும். அவங்களுக்கு ஆழ்ந்த சத்தியங்களை குறித்து சொல்லி இது பண்ணி ஒரு 2 நாள் போய் ஒரு நாள் போய் என்ன பண்ணோம், கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜலகண்டபுரத்தில் போயிருக்கும்போது நீரில் முடிச்ச ஒரு சகோதரி, பயங்கரமான அட்டை, லூசிபர் அட்டை, பயங்கரமாக 6 மாதமாக அவங்க போயிட்டு இருக்காங்களா, இன்னும் அவங்களுக்கு கிளியர் ஆகலை. பயங்கர ஆடி அப்படின்றது அது அந்நிய பாஷை பேசுது. அது பேரை சொல்ல விரும்பலைன்னா அந்நிய பாஷை என்ன செய்யும், ஜெபம் பண்ணி அவங்க சொல்லி சில ஆலோசனைலாம் சொல்லி அனுப்பி வச்சேன். அது மட்டும் இல்லை, பாருங்க, ஒரு போதவருடைய மகள் கிருஷ்ணகிரியில் அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தேன். அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஒரு பாஸ்டரு, தான், அவங்க மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நல்ல +2 முடிச்ச பிள்ளை, காலேஜுக்கு அட்மிஷன் போட முடியல. திடீர்னு விடிய தூக்கம் வராது, ஒரு மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி ஆகிருக்குது. உடனே நீங்கள் போய் ஜோம் வாங்கினாரு. சரி போய் பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. சொன்னார், நான் ஊழியம் செய்கிறேன் பாருங்கள், நிறைய பேருக்கு நான் ஜோம் பண்ணியிருக்கேன், விடுதலைலாம் கிடைச்சிருக்கு, ஏன் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டுபிடிங்க. அப்போ தான் நான் இந்த புக்கை கொடுத்தேன், என்னுடைய சாட்சியை சொல்லி அக்கினியின் அனுபவங்களை குறித்து சொன்னேன். நீ சொல்கிறதெல்லாம் உண்மை ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அந்த பிள்ளையை வர சொல்லி தலையில் கை வைக்கும்போது அது ஆடு அப்படியே கீழே வந்துச்சு. சுகரை கொண்டு வந்து +2 முடிச்ச பிள்ளைக்கு சுகரை கொண்டு வந்து தலைப்புல அந்த சர்ப்பத்தின் ஆவி பாருங்க. டெப்ரெஷனை கொண்டு வருதுதான் அந்த சர்ப்பத்தின் ஆவி தான். டெப்ரெஷன் ஒரு மனுஷனுக்குள்ள மன அழுத்தத்தை நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது லேசில் வெளியே வர முடியாது. சரியான அக்கினி அபிஷேகம் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும், ஃபயர் பண்ண முடியும். பாருங்க, அது அவ்வளோ கடைசியாக அது கீழே விழுந்து பிறகு அந்த பிள்ளைக்கு நல்லா ஒரு மாதம் ஒரு கூட்டம் நடந்துச்சாங்க. அந்த பாஸ்டர் சாட்சி சொன்னார், ஐயா வந்தாங்க, நம்மளுக்கு ஜோம் பண்ணும்போது விடுதலை கிடைச்சி நான் காலேஜுக்கு சேர்க்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனால் இப்போ ஆண்டவர் அட்மிஷன் போட திருவிழான்னு சொல்லி அவர் ஒரு சாட்சியாக சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இப்படி நிறைய இடங்கள் நாங்கள் போகிற இடத்துல அந்த மாதிரி கண்ணிகளை பிசாசானவன் வைத்திருக்கிறான். அதனால தான் நான் அந்த வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனங்களுக்கு சொன்னேன், இந்த ஊழியக்கார குடும்பங்களுக்காக, ஊழியத்திற்காக ஆண்டவருடைய நாம மகிமை, தேவ ராஜ்யம் கட்டப்பட இது பாரத்தோடு செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அருமையானவர்களே, இந்த அக்கினி நிறைய போதும், இந்த அக்கினியினால நீங்க நடக்கணும். அருமையானவர்களே, உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த அக்கினி உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுவாரு. நீங்க இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் நான் உங்களை ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவீங்க. உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, இந்த கடைசி கால அபிஷேகத்தை எனக்கு தாரு ஆண்டவரே அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம். இது ஒரு சத்தியத்தின் ஆழங்கள். இந்த செய்தி சத்தியத்துல நம்ம ஆழமா போறது. நம்ம ஆவியில நிரம்புறோம். இங்க தெரியாத மாவிக்கினி கண்கள் திறக்கப்படுறதுன்னா என்னங்கிறத இன்னொரு நாள் ஆண்டவருக்கு சித்தமானதை பார்ப்போம். தெய்வ பிரசம் நம்முடைய நிரப்போம். ஒரு பாட்டு படிக்கிற ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியே, வீட்டு நீச்சல் ஆழம் இல்ல, கடலின் ஆழம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாரு, கொண்டு போவார் ஆவியில. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் போகும்போது ரொம்ப தூரத்துக்கு ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல சில ஆவிகள் குடும்பத்துக்கு வருவாங்க, சில ஆவிகள் எட்டி பார்க்கணும். அது கிட்ட நெருங்க முடியாது, வெளியே என்ன செய்யும், போராடி போயிடும். அருமையானவர்கள், அதனால பாருங்க, ஜாக்கிரதையா இது கடைசி காலமாக இருக்கிறபடியா நமக்கு வர்ற சோதனைகள், வேதனைகள், தேசத்துக்கு வர்ற சோதனை எல்லாம் காரணம் சாத்தான் தான். அல்லேலூயா. அந்த சாத்தானுடைய வல்லமையை நாம் அழித்து ஜெபிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் முழங்கால் புரிஞ்ச முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே